சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஏன் குழந்தையே இவ்வளவு போராட்டம்? உனக்கு எவ்வளவுதான் நீயும் போராடுவாய்? உன் வாழ்க்கையில் நீ நித்தம் நித்தம் ஏதோ ஒரு விஷயத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றாய். எதுவுமே உனக்கு சுலபமாக கிடைப்பது கிடையாது. பல போராட்டங்கள், பல தோல்விகள், பல ஏமாற்றங்கள் என்று பல விஷயங்களுக்கு பிறகுதான் உனக்கு நல்லதே நடக்கிறதா? இதனால் நீ மனமுடைந்து வேதனையில் எந்த காரியத்தை நீ செய்ய முடிவு செய்தாலும் பயந்துதான் செய்கிறாய். ஆனால் நீ எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில்தான் இருக்கிறாய். உன் குடும்பத்தை நீதான் காப்பாற்ற வேண்டும். உன் குடும்பத்தில் எதுவுமே சரியில்லாமல் நீதான் என்று ஒரு பெரிய தூணாக உன்னுடைய குடும்பத்திற்கு நீ இருக்கிறாய். என் குழந்தையே, என்னுடைய உயிரே, என்னுடைய உயிராக இருக்கும் என் குழந்தையே, நான் எப்படி உன்னுடைய பாரத்தையும் உன்னுடைய கவலையையும் எல்லாவற்றையும் பார்த்துத்தான் இந்த முடிவுடன் உன்னை நோக்கி நான் வந்துவிட்டேன். நான் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் அதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் பேசுகிறேன் என்றால் உன்னுடைய அனைத்து பாடங்களையும் தெரிந்துதான் உன்னிடம் நான் இந்த நொடி வந்து இருக்கின்றேன். நீ எல்லா விஷயமும் சீக்கிரமாக உனக்கு சரி செய்து விடுவேன். நீ கவலைப்படுவது போல் எல்லாம் வாழ்க்கையானது. நீ கவலைப்படுவது வீண்தான். இப்பொழுது நடக்கும் விஷயத்தை வைத்து நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டம் வந்துவிடுமோ என்று நினைக்கின்றாய். ஆனால் மிகப்பெரிய போராட்டங்கள் எதுவும் வராது, எல்லாமே மாறும். மாறி உன் வாழ்க்கையும் எல்லா சகலங்களையும் அனுபவித்து நல்ல நிலைமைக்கு நீ வருவாய். இப்பொழுது நேரங்கள் சில விஷயங்களை செய்கிறது. எல்லா நேரங்களும் மாறும். உனக்கான யோக வாழ்க்கையை உனக்காக உருவாக்கி தரும். சின்ன விஷயத்திற்காகவோ பெரிய விஷயத்திற்காகவோ கண் கலங்காதே. எல்லாமே நான் மாற்றுவேன் என்ற நம்பிக்கையில் நீ தொடர்ந்து உன்னுடைய வேலையை, உன் குடும்பத்தை பார். சீக்கிரமாக அனைத்தும் மாறும். மிக பெரிய விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் உன் மனதுக்குள்ளேயே பூட்டி வைத்து கொண்டிருக்கின்றாய். யாராவது இதை சொன்னால் தப்பாக நினைத்து விடுவார்களோ, நாம் எடுத்த முடிவு தவறு என்று சொல்லிவிடுவார்களோ என்று ஒரு விஷயத்தை உன் மனதுக்குள் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். எனக்கு மட்டும்தான் அந்த விஷயம் நீ சொல்லாமலேயே தெரியும். ஏனென்றால் உன் மனதையும் புரிந்து கொண்டவன் நான். சீக்கிரமாகவே உன் மனதில் இருக்கும் பிரச்சனையை சீக்கிரமாக முடித்து உனக்கான மிகப்பெரிய வெளிச்சத்தை நீ செய்தது சரிதான் என்று பலரும் சொல்லும் வகையில் நான் உனக்கானதை அமைத்து தருகிறேன். உன் இணக்கங்களும் கவலைகளும் எனக்கு புரியாமல் அல்ல. நீ ஏங்குவதும் நீ ஆசைப்படுவது எல்லாம் சரிதான். ஆனால் என்ன காலதாமதம் ஆகிறது, அவ்வளவுதான். காலதாமதம் ஆகுவதெல்லாம் நீ வந்து பயப்படாதே. இந்த சாய் இருக்கும் பொழுது நீ எந்த விஷயத்திற்கும் கவலைப்படக்கூடாது. எல்லாமே மாறிவிடும். சகலங்களும் உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கைக்காக நீ எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே நல்லதாகத்தான் இருக்கும். அதனால் நீ எதையும் நினைத்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். சிறு சிறு விஷயத்திற்கு இவ்வளவு யோசிக்கின்றாய். இப்பொழுது உன் மனதில் இருப்பதோ மிகப்பெரிய ஒரு விஷயம். அதற்கு யோசிக்காமல் நீ முடிவு எடுத்திருப்பாய். சீக்கிரமாகவே உன்னுடைய லட்சியத்தில் நீ அடைவாய். உன்னுடைய லட்சியங்கள் மிகப்பெரிய வாழ்க்கை உனக்கு உருவாக்கி தரும். சந்தோஷங்கள் நிறைந்து அனைத்தும் உனக்கு நல்லதாக கிடைக்கும். இந்த சாய் உன்னிடம் இருக்கும் வரை கவலைப்பட வேண்டாம். இந்த சாயப்பா நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருப்பேன். நீ சந்தோஷப்படும் பொழுதும் கவலைப்படும் பொழுதும் எல்லா நொடியும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.